ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு பண்ணும், குயிக்காக பண்ணும், சிக்கன் பண்ணும். என்ன பண்ணலாம்? சிக்கன் ரெசிபி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்துட்டு ஆனியன் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. எல்லாத்தையும் டக்குன்னு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்ல ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். 3 மசாலா தான். சூப்பரான ரெசிபிங்க. இது ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டுருங்க. இதில் நம்ம தண்ணியே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. சிக்கன் தண்ணியே நிறைய விடும்ல, அதே தண்ணியில் தான் இது வேக போகுது. சிக்கனை வந்து 15 நிமிஷம் to 20 நிமிஷத்துக்கு மேலே வேகவே விட்டுறாதீங்க. அது ரொம்ப ரப்பர் மாதிரி இருங்க. நான் சொல்கிற அந்த 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துருங்களேன். செம்ம சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கிரேவி கன்சிஸ்டன்சி வேணால் இப்படியே எடுத்துக்கோங்க. இல்லைனா இன்னும் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் சுருள நல்லா ட்ரையாக பண்ணி நீங்கள் ரசத்தோடு சாப்பிட்லாம், இல்லை வேறு எதோட வேணால் சாப்பிட்லாம். அதை சும்மா கூட சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒன்று சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வீடியோ மறக்காமல் டெய்லி பாருங்கள். பாய்.